ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டியூஸ்டே. ஸோ மார்னிங்கே ஏஞ்சி கோலம் போட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெத்தலை விளக்கு தான் ஐயனுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி டிஃபன் எதுவும் சமைக்கலை. ஸோ பாப்பாவுக்கு இடியாப்பம் வாங்கி கொடுத்தாச்சு. சாதம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி தயிர் அடித்து குடித்தாச்சு 2 பேருமே. ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி கீரை தாங்க அரைக்கீரை செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு கொஞ்சமாக போட்டு சரி ஒரு கடையில் போல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து இது கூட நான் அப்பளம் மீன் மேக்கர் தான் சைடிஷ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் கீரை ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி அடுத்து வேலை தாங்க. ஒரு சைடு மாவு போட்டுட்ருக்கேன். மாவு தீர்ந்து போச்சு. ஸோ ஒரு சைடு மாவும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாப்பா வில்லியான டாய்ஸும் அதுவும் போயிட்டுருக்கு. பாருங்கள், கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை ரெடி கடைஞ்சி ஆக்சுவலாக வந்து கீரை வந்து இந்த குக்கரில் ஒழுங்காகவே கடைய வரலைங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். நான் மாங்கன்னு பண்ணுறேன், அது கடையவே இல்லை. ஓரளவுக்கு தான் மசிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் தண்ணியை ஊற்றி சரி பாருங்கள், நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி கீரை கொஞ்சம் சரியாக மசியலை. அது மட்டும் இல்லாமல் பூண்டு மிளகாலாம் கருகிடுச்சு. சரி ஒரு ரெடியாக கீரையை தாளிச்சாச்சு. ஆனால் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கீரை. புளி போடாமல் தான் நான் இன்றைக்கி பருப்பு போட்டு அப்படியே கடைஞ்சேன். அதிகமாக பருப்பு போடலை, கம்மியாக தான் பருப்பு போட்டேன். அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன, மீல் மேக்கர் தான். அந்த கேப்பில் பாப்பாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணணும். இன்றைக்கி மீல் மேக்கர் கொஞ்சம் எந்த மசாலாவும் இல்லாமல் வீட்டில் அரைச்ச மசாலா வச்சு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அவ்வளோதாங்க. நான் வந்து கரம் மசாலா வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை போட்டு தான் சிம்பிளாக இப்படி செஞ்சால் பாப்பா சாப்பிடுவா. மீல் மேக்கர் நல்லா சாப்பிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு அப்படி செஞ்சாச்சு. ஆல்மோஸ்ட் லன்ச் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களுடைய லன்ச் இது தாங்க. அரைக்கீரை கடையல், அப்பளம், மீல் மேக்கர், மாவோட வேலையும் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் கொஞ்சம் கோதுமை கொடுத்துருந்தாங்க. இந்த கோதுமையை வாஷ் பண்ணி சரி காய வச்சிடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு 5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க. மேலே கொஞ்சம் உம்மியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லா காய வச்சாச்சு. ஒரு 2 டேஸ் காய வச்சு மாவு அரைச்சோம்னா மாவு கெட்டும் போகாது, சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தான் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது போல் தான் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. ஒரு 2 டேஸ் நல்லா காஞ்சதுன்னா மாவும் ரொம்ப நாளைக்கு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க்கும் முடிஞ்சது. அடுத்தது நம்மளுடைய லன்ச் தான். ஸோ என்னுடைய லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜ்க்காக நான் காத்துக்கிட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.